தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள். அ நேற்று வந்து டெல்லியில வந்து அவருக்கு 2 நாள் அதாவது இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு முன்னாடி 1 நாள் போயிருந்தாரு. நேற்று போயிருந்தாரு. விசாரணை நிறைவு பெற்று விட்டது. இதுக்கு மேல விசாரணைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற மாரி நிர்மல்குமார் அவர் சொல்லியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? நேற்று முழுவதுமே இது பரபரப்பா பேசப்பட்டது. நம்மளும் இத பத்தி பேசிட்டோம். ஆனா வந்து சாயந்தரம் வரைக்கும், ஈவினிங் வரைக்குமே வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த விசாரணையில கலந்துக்கிட்டார். ஆனா நெறைய பேப்பர்ஸ்ல வர்றதுல எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரியான பதில்கள் தான் அதிகமான விஷயங்களுக்கு சொன்னதா சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? வழக்கறிஞர்கள் ஒரு மொத நாள் போனா அதுதான் ட்ரைனிங் குடுப்பாங்க. நீங்க வார்த்தைய விட்டு மாற்ற இடங்கள்லாம் தெரியாது, கவனிக்கல, ஞாபகம் இல்லை, இந்த மாரி சொல்லுங்க அப்படின்னு. அதனால அந்த மாரிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த விசாரணை அ சிபிஐ விசாரணையுடைய போக்கு எப்படி வேணாலும் மாறும். ஏன்னா, நீங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. ம். அவங்க மேல என்ன வரும்னா, பாதுகாப்பு குறைபாடு, பணியை சரியா செய்யல, பொறுப்ப தட்டி தட்டி கழிச்சுட்டாங்க. கழிச்சது. இப்படி தான் வரும். அதுக்கெல்லாம் பெரிய தண்டனை வராது. ஆனால் 47 பேர் உயிரிழப்புக்கு காரணமா இருந்தது நீங்க அமைஞ்சிட்டீங்க. உங்களால தான் நடந்தது. நீங்க அந்த பஸ்ஸ கொண்டு போய் உள்ள விடலன்னா, அந்த நெரிசல் ஆயிருக்காது. கேள்விகளும் நேத்து அப்படி தானே போயிருக்கும். ஆமா போயிருக்கும். தெரிஞ்சே ஏன் உள்ள போனீங்கன்னு கேள்வி வந்திருக்கும். உங்கள அவங்க தடுத்தாங்களா? கூட்டம் அதிகம் இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா. அப்ப ஏன் அத மீறி போனீங்க? இந்த முடிவ யார் எடுத்தது? அங்க போனோன்ன நடந்த நிகழ்ச்சிய பார்த்துட்டு, நீங்க ஏன் இத தவிர்க்கிறதுக்கு முயற்சி எடுக்கல? இந்த மாரி பல கேள்விகள் வரும். இன்னொன்னு ஏன் 12 மணின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தீங்க? அப்ப 7 மணிக்கு வரதுனா ஏன் வருது? நீங்க ஏன் ரோட் ஷோ நடத்துறீங்கன்லாம் கேள்விலாம் வரும். எதுக்கு நடத்துறீங்க? ம். எதுக்கு இப்படி கூட்டு வரீங்க? எல்லா கேள்வியும் கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க நெனச்சா, அந்த குற்றப்பத்திரிகையில விஜய்யை சேர்த்து இவர் தான் அதுக்கு காரணம்னு கொண்டு வரலாம். முடிக்கலாம். 1 வருஷம், 2 வருஷம் தண்டனை கூட கிடைக்கும். அதனால விசாரணைய பொறுத்து தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அப்புறம் அது காரணமா இது பண்ணா, இப்ப அடுத்து ஜான் ஆரோக்கியசாமி கூட கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேலும் சில விஷயங்கள் அரசல் புரசலாக பேசப்பட்டது. வேறு சில விவகாரங்கள் கேட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு.